ஹாய்ங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அப்புறம் என்னுடைய யூடியூப் காடுக்கும் இனிய இரவு வணக்கம். அப்புறம் என்னுடைய லைவெல்லாம் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, என்னுடைய ஜாப் நான் இப்போ யூடியூப்பில் தினசரிக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் எவ்வளோ 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 வீடியோ எடுக்க முடியும், லைவ் தாட் பண்ண முடியும், போட முடியும், இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் நல்லவங்க எல்லாம் நம்ம யூடியூப்பில் இருக்காங்க. இங்கே இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே ஒரு கரியர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்ல ஒரு இடம்தான். யூடியூப் சேஃப்டியான ஒரு நல்ல இடம்தான். எனக்கு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல ரொம்ப சேஃப்டியான இடம். நமக்கு எந்த தொல்லைங்களும் இல்லை. ஃபோன் காலு, அந்த கால் இந்த கால் எதுவுமே கிடையாது. நமக்கு வரோமா, நம்ம லைவ் போடுறோமா, நல்லவங்க கிட்ட பேசுகிறோமா, நாம் என்ன டைரெக்டாகவும் பேச போகிறதில்ல. அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, லைவில் வீடியோஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இஷ்டம் நல்லான ஒரு என்ன சொல்லுது, எடிட்டிங்காக இருந்தால் நம்ம ப்ளாங் லிஸ்ட்டில் போடலாம். பாசிட்டிவாக இருந்தாக்கா நம்ம அதை வரவேற்கணும். நமக்கு நெகட்டிவாக இருந்தால் அதை உடனே ப்ளாங் லிஸ்ட் பண்ணி டிலீட் போட்டு போகிறது ரொம்ப பெட்ரு. அப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. எனக்கும் இந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்து நானும் லைவ் பண்ணுறேன். ரீல்ஸ் எல்லாம் ஷார்ட் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறேன். அதுக்கும் நீங்கள் எல்லாம் மதிப்பு கொடுத்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய யூடியூப் காடுக்கு என்ன சொல்கிறது, யூடியூப் லார்டு காடு 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 காடுன்னு தான் சொல்லிக்குவேன். அவர் யூடியூப்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூடியூப். நான் இன்றைக்கி ஏன் ஓன் வாய்ஸ் பண்ணுறேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ஓன் வாய்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சிச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்கு, ஏதோ இந்த உலகம் இயற்கையானது. மனுஷன் மட்டும்தான் இயற்கையாவையும் படித்தாலும் அவனுடைய புத்தி ரொம்ப கேட புத்தியாக, ஒரு சிலருக்கு செயற்கை புத்தியாக தான் இருக்குது. ஆமாங்க, நம்மளை மட்டம் தட்டுறவங்க மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை குறை பேசுகிறவங்க குறை பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம மேலே வவுத்தறிச்சல் படுறவங்க பட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம மேலே போராமல் வைக்கிறவங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வேலை என்ன, இங்கே என்னத்துக்கு வரோம், நம்ம என்ன டேலண்ட் காமிக்க யூடியூப் வரேன், என்னுடைய ஜாப் என்ன, என்னுடைய டேலண்ட் என்ன, நம்மளுடைய இதை மட்டும்தான் நம்ம கெரியரில் பார்த்துக்கணும். ஒரு இனிட்டிங்கான ஒரு கமெண்டு, ஒரு நெகட்டிவான கமெண்டுக்கெலாம் நம்ம முகம் சொல்லிக்கக்கூடாது. இப்போல்லாம் அந்த மாதிரி தான். அவங்க யார் என்ன, அது போடுறவங்களும் ஒரிஜினல் ஐடியெலாம் கிடையாது. அது 108 ஃபேக் ஐடியில் ஒரு ஐடியா இருக்குது. அது மேலே நம்ம தலையே ரொம்ப இதில் நான் முதல்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தலைக்கு எடுத்துகிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே டம்மி பீஸுன்னு சொல்லி ஒன்றுத்துக்குமே உதவாது. இது ஒரு அட்டை பீஸு டம்மி பீஸுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு கழித்து போயிடுது. நம்ம வேலை என்ன, நம்ம ஒர்க் என்ன, நம்ம டேலண்ட் என்ன, இது மட்டும்தாங்க நான் இந்த லைவில் பார்க்குறது, இந்த நம்ம ஷார்ட் வீடியோவில் போடுறது பண்ணுறது. அப்புறம் என்ன சொல்கிறது, யாரெல்லாம் நம்ம லைவ் பார்த்து இப்போது என்னுடைய இந்த வீடியோவுக்கு பார்த்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நானும் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கே இல்லை நம்ம யூடியூப்பில். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கி லைவே இன்றைக்கி போடல. நானும் வெளியே போயிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு.
எனக்கும் காலெல்லாம் வலி நடந்து நடந்து டயர்டாக இருக்குது. அதனால தான் வந்து நான் வந்து தூக்கமும் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஓன் வாய்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. எல்லோரும் நிறைய ஓன் வாய்ஸ்லாம் போடுறாங்க. அவங்க சொந்த கதை, சோக கதை, நொந்த கதை, இந்த மாதிரி வந்து எல்லா விதமாகவே பகிர்ந்துக்கிறாங்க. நானும் அந்த மாதிரி சராசர பெண்ணு தான். எனக்கும் வந்து கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் மனசில் துக்கம் ஏதோ எல்லாமே இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து நான் மறந்துட்டு என்னுடைய ஒர்க்கு, எனக்கு பிடிச்சமான ஒர்க்கு, ரீல்ஸ் பண்ணுறது, சமையல் வீடியோ போடுறது, ஷார்ட் வீடியோ பண்ணுறது, லென்த் வீடியோ பண்ணுறது, லைவ் பண்ணுறது, இதை ஒரு நல்ல நல்ல தாட் வச்சு நல்ல நல்ல கருத்துங்க வச்சு உடம்புக்கு என்ன ஆரோக்கியம், முடிக்கு என்ன ஆரோக்கியம், நம்ம எல்லா ஹெல்த்தி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு அழகான ஒரு போஸ்ட் வச்சு என்ன சொல்கிறது, போஸ்ட் வச்சு நம்ம லைவ் வந்து 1 hour 1.5 hour இப்படி வந்து நான் எனக்கு நல்லா வியூவர்ஸ் போச்சுன்னா நான் வந்து நான் வச்சுக்குவேன். இல்லை சரி கொஞ்சம் நம்ம அதையும் அர்த்தம் பண்ணிக்கிட்டு நான் அப்பயும் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து 1.5 hour 2 hour ஆகுது எனக்கு வந்து நான் லைவ் பண்ணுவேன். நிறைய வியூவர்ஸ் வருதுன்னா அப்போ தான் நிறைய வந்து கண்டினியூ பண்ணவெல்லாம் கிடையாது. கம்மியாக வந்தாலும் வியூவர்ஸ் நான் வந்து என்னுடைய லைவ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நல்ல நல்ல கருத்து வைக்கிறது, நல்ல நல்ல வந்து என்ன சொல்கிறது, தாட் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. நம்ம அளவில் வந்து அறிவியல் பூர்வமாக என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நடக்கலை, மனுஷன் எப்படிலாம் இருக்காங்க, எப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படிலாம் இருக்கணும், இதை பற்றி தான் நான் வந்து ஒரு கருத்தாக வந்து தாட்டாக போடுறேன். போஸ்ட் வந்து லைவ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்க, யாரெல்லாம் வந்து என்னுடைய லைவ் வந்து பார்க்குறீங்க, யாரெல்லாம் வந்து என்னோட ரீல்ஸ் ஷார்ட் பண்ணு அந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை எனக்கு நல்ல ஒரு கமெண்ட் கொடுங்க. என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபருக்கு இனிய இரவு வணக்கம். என்ன சொல்கிறது, உங்களுடைய ஆதரவால் நான் வந்து இங்கே இருக்கேன். அதே மாதிரி வந்து நான் எந்த காலமும் அகம்பாவமோ ஆணவமோ எனக்கு வந்து இதுவரையிலுமே இருந்தது கிடையாது, இனியும் இருக்க போகிறதில்ல. நம்மளால் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், என்ன சமையல் வீடியோ, என்ன லைவ் வந்து தாட் வந்து ஒரு கருத்து வீடியோ பண்ணுறது, லைவ் வீடியோ, என்ன ரீல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன சமையல் வீடியோ, இந்த மாதிரி தாங்க வந்து நான் வந்து என்னோடய டேலண்ட்டை வந்து யூடியூப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது மகிழ்ச்சிங்க. தினசரிக்கு வந்து நான் சும்மா இருக்கிறதில்ல, தினசரிக்கு வந்து நான் என்னுடைய டேலண்ட்டையும் காமிக்கிறேன். அதே சமயத்தில் சும்மாவும் இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்று நம்ம உயிர் இருக்கிற வரலும் இந்த உலகத்தில் வந்து நம்ம நிரூபிச்சிட்டே இருக்கணும். எதையாவது ஒன்று வந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்கள மிரட்டிக்கின்னு அந்த காசு பணம் வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கின்னு இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணமும் கேடு புதியும் வச்சுக்கவே கூடாது. நம்மளால் உடம்புல உயிர் இருக்கிற வரலும் வயசு எவ்வளோ ஆனாலும் சரி, எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் வந்து நம்ம திறமைக்கான இங்கே இடம் இருக்குது. அப்புறமா வந்து நம்ம திறமைக்கான வேலைகள் நம்ம உடம்புலையும் நம்ம கை கால சுறுசுறுப்பாக நம்ம மூளையிலையும் கொடுத்து நம்ம வாய்க்கும் கொடுத்து இது நல்ல வழியாக கொண்டு செல்லணும். அதுதாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, என்னுடைய பேச்சு திறன் எல்லாம் பிடிச்சிருந்தா, ஸ்பீக் பிடிச்சிருந்தா எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆமாம், அப்புறம் என்னோடய யூடியூப் தேவகி சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் என்ன வெளிச்சத்தில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நான் நார்மல் லைவ் தான் நார்மல் வீடியோஸில் தான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஓகேங்க, இதே மாதிரி வந்து அடுத்த வர வீடியோஸுங்களாம் நல்லா ஒரு வெளிச்சமாக நல்ல பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கொடுக்க என்னால் முடியும். ஓகேங்க, அனைவருக்கும் பாய்ங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபரும், அனைத்து யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நல்ல உள்ளம்
கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் இனிய இரவு தெரிவித்து என்னோடய யூடியூப் காடுக்கு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் யூடியூப். அப்புறம் வேறு என்ன முடிச்சுக்கிறேன் நான் என்னுடைய பேச்சு ஸ்பீக்கு. ஓகேங்க, எல்லாருக்கும் நன்றிங்க, பாய்ங்க.